இன்னைக்கு அவங்கள பொழந்துடுறேன். இந்த பேட்டரியில இவனுக்கு சேட்டை தாங்க முடியலடா. என்னடா பேட்டன்றானுங்க சேட்டன்றானுங்க எங்கடா பேசிட்டு இருக்கானு பாக்குறீங்களா? அதாங்க எனக்கு தெரியல, இருங்க தேடி பார்த்து சொல்றேன். ஒண்ணுமில்லைங்க சார், இங்க பேட்டை எப்படி போறதுன்னு சொன்னீங்கன்னா. சரிங்க சார். என்னங்க இவனே எப்படி பேசுறான்? இந்த பேட்டைக்காரங்க எப்படி பேசுவான்ல? சரி வாங்க போய் பார்க்கலாம். போடா, ஒரு வழியா பேட்டை வந்தாச்சு. இப்ப இவங்க எங்க பேசிக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே. இருங்க தேடி பார்ப்போம். என்னடா இவ்வளவு பசுமையா இருக்குன்னு பாக்குறீங்களா? ஊரு தாங்க எப்படி பசுமை, ஆனா இவங்க பண்ற சேட்டை இருக்க என்ன கொடுமைங்க. இங்க போலீஸ் ஸ்டேஷன்லாம் இல்லைங்க, எல்லாமே எங்க ஊர் நாட்டார் தான். ஏன்னா அவருக்கு அவ்வளோ மரியாதை. இங்க ஒரு சின்ன சண்டை நடந்தா போதுங்க, அவன் அருவாலை தூக்கிட்டு கிளம்பிடுவானுங்க. அதோ இதை தெரிந்து பாருங்க, இங்கதான் பேசிட்டு இருக்காங்க, நீங்களே பாருங்க. உன்னா பஞ்சாயத்தை கூட்டிடுறாங்க வெட்டி பசங்க எல்லாம். இந்த பாலு பைய பாண்டி பையலால தான் ஆகுறது. ஊருக்குள்ள கலவரமே இவங்களாலதான். ஏ பாலு, இது ஊரா இல்ல எல்லாரும் அடிச்சுக்கிட்டு சண்டை கட்டுற இடமா ஐயா? இப்படி ஆளாளுக்கு அடிச்சுக்கிட்டு அருவாளை தூக்கிட்டேன்னா என்ன அர்த்தம்? ஆமா, உனக்கும் பாண்டிக்கும் என்னதான் பிரச்சனை? ஐயா, இவன் மகனும் 4 பசங்களும் சேர்ந்து என் புள்ளிய அடிச்சிட்டாங்க ஐயா. ஐயா பாண்டி, எங்க உன் புள்ள வருது பாரு தருதல, இதுல கருப்பு சட்டை வேற. எதுக்கு அவனை அடிச்சா? இல்லைங்கய்யா, அவன் தான் சுரேஷ் தம்பி அடிச்சான், அதனாலதான் நான் அடிச்சான் அவனை. நீ எதுக்குடா அவனை அடிச்சா? இல்லைங்கய்யா, அவன் தான் எங்க சித்தப்பா பையன் அடிச்சான். ஆளுகளும் மண்டைகளும். உங்க 2 பேர்த்தால இவ்வளவு பிரச்சனையாடா? தொலைக்கணும்டா 2 பேர்த்தையும், ராஸ்கல்ஸ். எங்களால இல்லைங்கய்யா. அப்புறம் யாராலடா? குமாராலையும் கணேஷாலையும் தான் ஐயா. ஏண்டா இவங்களாலடா பிரச்சனை? நீங்க என்னடா சண்டை போட்டீங்க? அத நான் சொல்றேன் ஐயா. நீ என்னடா சொல்ல போற? நேத்துக்கு ஸ்கூல் விட்டுச்சா? ஆமா, எல்லாம் மேல பாக்குறாங்க. இவனுங்களுக்கெல்லாம் பிளாஷ் பேக்காடா? என்ன உன்னோட போவா? ஆமா. டேய் இல்லடா. அது ஏன் ஆளு? என்னது உன் ஆளா? ஆமா, அது அவன் ஆளு. எதுக்கு பூ குத்த? அவ பூ அவகிட்ட கொடுக்காம நான் எதிர்த்து பேசுறியா? கொடுப்பங்கலையா? டேய் ஏன்டா சண்டை போடுறீங்க? சண்டை போடாதீங்கடா. நான் அவன் தானே எங்களை அடிச்சான். இல்லன்னா அவங்க தான் என்ன அடிச்சாங்க. டேய் அண்ணா, சாமி மாதிரி சாமி முன்னாடியே போய் சொல்றியா? ஆஹா, யாருடா அவன்? நம்மளே சாமின்றானே. நம்மள வச்சு ஏதோ பிளான் பண்றானுங்களோ. சரி சண்டை போடாதீங்க, போங்கடா. சாமி சொல்றதுனால உன்னை விடுறேன். அடிங்க. யாரா உனக்கு சாமி? கொன்றுவா, ஓடி போயிடுறா. டேய் குரங்கு மூஞ்சி, என்னையே அடிச்சிட்டியா? இருடா, உன்னை நாளைக்கு என்ன பண்றேன்னு பாரு. என் தம்பி அடிக்கிறியா? கொன்னுடா உன்ன. அடிங்கடா அவனை.
எதுக்கு அடிச்சேன்னு பாக்குறியா? என் சித்தப்பா பையன் மேலே கை வைக்கிறியா நீ? அவனை பொழந்துருவேன். யாருக்கிட்ட? வாங்கடா போலாம். டேய் எங்கடா வர்றீங்க? எதுக்குடா அடிச்சாங்க? படும்பாவி பசங்க இப்படி அடிச்சுட்டு போயிட்டாங்களா? அவங்க நல்லா இருப்பாங்களா? அவங்க நாசமா போயிருவாங்க. ஓடியாங்க ஓடியாங்க, நம்ம தெரு பசங்க அடிச்சிட்டாங்களா? ஓடியாங்க ஓடியாங்க, நம்ம தெரு பசங்க அடிச்சிட்டாங்களாண்டா. ஓடியாங்க ஓடியாங்க. இவங்க நம்மளை கொண்டு உள்ள வச்சிருவாங்க போல இருக்கு. இதாங்க நடந்துச்சு. ஜிப்பா ஓஞ்சோலி முடிஞ்சது. ஏண்டா உங்க 2 பேர்த்தால இவ்வளவு பெரிய பிரச்சனையா? இங்கே போடுறான் முறைக்கிறாங்க. ஐயோ மறுபடியும் இங்கேயே பாக்குறாங்க. டேய் இவனுங்கெல்லாம் சின்ன பசங்களா, இவங்களுக்கு வேற வேலையே இல்ல. நீ வா நம்ம ஆளை பார்க்க போலாம். நம்ம சின்ன பசங்களா மானத்தை வாங்கிட்டாங்களே. உனக்கெல்லாம் ஜிப்பா ஒரு கேடு. அவங்க போறத பாரு. இதுல ஜோடி வேற. இன்னைக்கு எவன் ஜோடியை முடிக்க போறாங்களோ. யாரியா சின்ன பசங்க? நீங்களா அவங்களா? அவங்க படிக்கிற பசங்க. இன்னைக்கு அடிச்சுக்குவாங்க, நாளைக்கு சேர்ந்துக்குவானுங்க. நீங்க என்னடான்னா இத காரணம் வச்சு அடிச்சுக்கிட்டு ஆளு தடியோட அருவாளோட வந்து நிக்கிறீங்க. இனிமேல் பசங்க காரணத்தை வச்சுக்கிட்டு எவனாலும் தடிய தூக்குனீங்க, தொலைச்சு போடுவேன். தொலைச்சு இந்த கிழவி ஏன்டா இப்படி பாக்குறா? நாட்டாரு நாட்டாரு அங்க பாருங்க. ஒருத்தன் நாட்டாரு கூட்டாருன்னுகிட்டு. அது உங்க பொண்ணுதான். ஹாய் ஹாய். அடப்பாவிங்களா, அடிமடியிலேயே கை வச்சிட்டாங்களே. விடுறா, இன்னைக்கு அவங்கள பொழந்துடுறேன். இந்த பேட்டரியில எனக்கு சேட்டை தாங்க முடியலடா. வணக்கம் நாட்டாரு. வாங்க 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 வாங்க. என்ன ஊருக்குள்ள ஏதோ பெரிய பிரச்சனைங்கிறாங்க? வேற என்ன, திரும்பவும் இந்த சில்லுவண்டு பசங்க பிரச்சனை தான். திரும்பவுமா?